ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எனக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோவில் தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் தடவை பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்க. முதல் டிப்ஸ் என்னங்க பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஹீட்னால முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும். அந்த மாதிரி உள்ளவங்க இல்லை நார்மலாகவே வாரத்துக்கு இந்த பொருள் சேர்த்து நீங்கள் தலைக்கு குளிச்சிங்கனால தலைமுடி நல்லா வளரும், முடியும் நல்லா ஷைனிங்காக இருக்கும். இது தாங்க பூந்தி கொட்டை. இந்த பூந்தி கொட்டையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. உள்ளார விதை இருக்கும், அதாவது கொட்டை இருக்கும். அந்த கொட்டையை க்ளீன் பண்ணி எடுத்தோம்னா பூந்தி கொட்டையை க்ளீன் பண்ணாமல் நீங்கள் அரைச்சிங்கன்னா பிளேடையே அது வீணாக்கிடும். அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்தமாரி நல்லா நுரப்பொங்க அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பூந்தி கொட்டை ஊற வச்ச தண்ணி இருக்க பாருங்கள், அதில் நீங்கள் கொஞ்சமாக ஷாம்பு மிக்ஸ் பண்ணி கூட வச்சு தலைக்கு தேய்ச்சிக்கலாம். இந்த தண்ணியை நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வேணாலும் எடுத்து நீங்கள் தலைக்கு தேய்ச்சிக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். இது மாதிரி தேஞ்சு போனால் தொடப்பத்தை தூக்கி போட்டுறாதீங்க. இதை நம்ம வீட்டுக்கு ஒட்டடை எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இதுமாரி புது தொடப்பம் வாங்கினீங்கன்னா முதல்ல நல்லா தண்ணி ஊற்றி அலசிட்டு ஏதாவது லிக்யூடு என்ன லிக்யூடு வச்சுருக்கீங்கன்னா அதை வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு 2-3 தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதில் இருக்கிற அந்த டஸ்ட்டு அழுக்கு எல்லாமே க்ளீன் ஆகிடும். இதை அப்படியே நல்லா வெயிலில் காய வச்சிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். வீடு ஃபுல்லாகவும் புது தொடப்பம் மட்டும் இல்லை, நீங்கள் யூஸ் பண்ணுற தொடப்பத்தை கூட இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் வீடியோவும் டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.